அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். துன்பத்தால் பரதனின் உள்ளம் குற்றுயிர் நிலையடைதல். பாடல் எண் 1031. தன்னிலை விளக்கமாய் தான் இவை சொல்லி மென்மனம் நறுமண மேன்மலை அள்ளி துன்புடன் வணங்குகை தூக்கையில் அல்லல் கொன்றவன் உள்ளமும் குற்றுயிர் கொள்ள. இதுவே 1031வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண, தன்னிலை விளக்கமாய் தான் இவை சொல்லி என்ற முதல் வரிக்கான விளக்கம், கோசல நாட்டை ஆளுவதற்குரிய அந்த உரிமையையும் அந்த இளவரசு பட்டத்தையும் தான் ஏன் ஏற்கவில்லை என்பதற்குரிய தன்னிலை விளக்கமாக, தன்னுடைய தமையனுக்கு உரிமை உள்ள நாடு என்பதால் அந்த பொறுப்பை ஏற்க முடியாது என்பதை அவன் அந்த பரதனாகிய அந்த சான்றோன் அங்கிருந்த சான்றோர் பெருமக்கள் முன்னிலையிலே சொல்லி, அதன் பின்னர் மென்மனம் நறுமண மேன்மலை அள்ளி, அவனுடைய மென்மை மிகுந்த அந்த மனமானது, அந்த உள்ளமானது அங்கே அவனுடைய பட்டம் சூட்டு விழாவை காண்பதற்காக வருகை செய்து அங்கே அந்த அரண்மனையிலே மலை போன்று குவிந்திருந்த நறுமணம் வீசக்கூடிய மேன்மை மிகுந்த அந்த மலையை அள்ளி எடுத்து துன்புடன் வணங்குகை தூக்கையில் அல்லல், அந்த மலர்களை துன்பத்தோடு பார்த்து அவன் வணங்குவதற்கு கையை தூக்கினான். ஏனென்றால் அந்த மலர்கள் யாவும் அவனுடைய பட்டம் சூட்டு விழாவுக்காக அங்கே வருகை செய்திருந்தன. அந்த மலர்கள் கொண்ட அந்த எதிர்பார்ப்பை, பரதனுக்கு இன்று பட்டம் சூட்டு விழா நடக்கும் என்ற அந்த எதிர்பார்ப்பை அவனால் நிறைவேற்றி வைக்க முடியவில்லை என்பதால் அவனுடைய உள்ளத்திலே பெரும் அல்லல் என்கிற அந்த துன்பம் எழுந்தது. அந்த துன்பத்துடனே அவன் அந்த மலர்களை நோக்கி கரம் குவித்து வணங்கினான். கொன்றவன் உள்ளமும் குற்றுயிர் கொள்ள, அந்த உள்ளத்திலே அப்போது அவனுக்கு எழுந்த அந்த துன்பமானது அவனுடைய உயிரை மட்டுமல்ல, அவனுடைய உள்ளத்தையும் கொன்று அந்த உள்ளமும் குற்றுயிர் நிலையை அடைந்தது. இதுவே 1031வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 1032வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.